ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு SB1U அப்டேட்ஸ். SB1U அப்டேட்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பள்ளி பருவத்தை முடிச்சுட்டு அதற்கப்புறமா ஒரு டிகிரி வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது நிறைய மக்களுக்கு, நிறைய மாணவர்களுக்கு முக்கியமான ஒரு இடையூறாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இந்த பணம் ஃபீஸ் கட்ட முடியலை அப்படிங்கிறதுனால இன்றைக்கும் நம்மளோட நாட்டில் வந்து நிறைய பேர் தங்களோட மேல் படிப்பை தொடர முடியாமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட்டு தான் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எஜுகேஷன் லோன் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி வாங்கலாம், எவ்வளோ சிம்பிளான மெத்தடில் வாங்கலாம், இதற்கு என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்தால் போதும், எப்போ நம்ம இதை ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எஜுகேஷன் லோன் வந்துட்டு நம்ம எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துடலாம். எஜுகேஷன் லோன் வந்துட்டு இனிமேல் நீங்கள் எந்த பேங்க்லேயும் போய் அலைஞ்சு நீங்கள் லோனுக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வித்யாலக்ஷ்மி அப்படின்னு அழைக்கப்படுற நம்மளோட கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது. நான் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்கு தேவைப்படுதோ அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த வெப்சைட் மூலியமாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களோட எஜுகேஷன் லோனை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ விரிவாக பார்த்துடலாம். நீங்கள் அட்மிஷன் போட்டிருக்கீங்க ஒரு காலேஜில் வந்துட்டு, அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காலேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களோட பேன் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் அம்மா அப்பாவோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, அதற்கப்புறம் உங்களோட ரேஷன் கார்டு, இதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். 7,50,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் நாமினியோட கையெழுத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல அவசியம் கிடையாது. அதாவது நம்மளோட கவர்மெண்ட்டில் வந்துட்டு எஜுகேஷன் லோனுக்கு வந்துட்டு அப் டு 7.5 lakhs வரைக்கும் நாமினியோட கையெழுத்து தேவை கிடையாது. பேரண்ட்ஸோட கையெழுத்தும் மாணவனோட கையெழுத்து மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதற்கும் மேலே, அதாவது அப் டு 10 lakhs வரைக்கும், ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டை வந்து எஜுகேஷன் லோனே வந்துட்டு அப் டு 10 lakh வரைக்கும் தான் கொடுப்பாங்க. ஸோ 7.5க்கு அப்புறம் அப் டு 10 lakh வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு பத்திரத்தை வந்து நீங்கள் அடமானமாக வைக்கிற ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். 7.5 lakhs வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க போகிறீங்க. ஸோ இன்ஜினியரிங் மாணவராக நீங்கள் இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் கவர்மெண்ட்டோட கவுன்சிலிங்கில் நீங்கள் செலக்ட் ஆகி அது மூலியமாக நீங்கள் வந்து லோன் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாம் போதுமானது. உங்களுக்கு வட்டி விகிதமும் பார்த்திங்கன்னா கம்மியான அளவில் தான் இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதுக்கான வட்டி விகிதம் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். சரி, ஓகே, இது வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான அமௌண்ட்டு இப்போ நான் சொல்லியாச்சு. இப்போ நான் வந்து ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாரினில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லோன் வந்து கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த லோன் எல்லாம் நம்ம வாங்கியாச்சு, நம்ம படித்தும் முடிச்சாச்சு. இதை எப்போ நம்ம ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இளங்கலை பட்டம் முடிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து பிஇ, பிகாம், பிஎஸ்சி இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் முடிக்கிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் முடித்து 1 வருட காலம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் டைம் கொடுப்பாங்க. அந்த 1 வருடத்திற்கு அப்புறம் நீங்கள் உங்களோட லோனை வந்து நீங்கள் பே பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதே வந்துட்டு நான் பிகாம் முடிச்சிட்டேன், சரிங்களா? இப்போ நான் வந்து பிகாமோ பிஎஸ்சியோ முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து மேல் படிப்பு தொடரணும்னு நினைக்கிறேன். அடுத்தே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹையர் ஸ்டடீஸ் அப்ளை பண்ணிட்டேன். அப்போ நான் எப்போ பே பண்ணுறது அப்படின்னு உங்களோட அடுத்த கேள்வி இருக்கும். அதற்கும் இங்கே வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேல் படிப்பு படிக்கிறீங்க, அதாவது முதுகலை பட்டம் வாங்குறீங்க. நீங்கள் பேச்சுலர் டிகிரிக்கு வந்து நீங்கள் லோன் வாங்கிட்டீங்க. அடுத்ததாக வந்து மாஸ்டர் டிகிரி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சதில் இருந்து 2 வருட காலம் ரிலாக்ஸேஷன் டைம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 2 வருட காலத்திற்கு அப்புறமா நீங்கள் உங்கள் லோனை வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டில், அதாவது நான் இப்போ சொன்ன மாதிரி கவுன்சிலிங் மூலியமாக இன்ஜினியரிங்கில் வரக்கூடிய மாணவர்களுக்கும் மெரிட்டில் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கும் வந்துட்டு வட்டி விகிதம் இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் கொடுத்த இந்த நார்ம்ஸ் பிரகாரம் தான் இருக்கும். ஆனால் இதே நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்
கவர்மெண்ட் கோட்டால நீங்க போறீங்க அப்படின்னும் பொழுது, கண்டிப்பா நீங்க வந்து அந்த பேங்க்ல என்ன வட்டி வீதம் உங்களுக்கு குடுக்குறாங்களோ, அவங்க என்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு குடுக்குறாங்களோ, அதத்தான் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப யாரெல்லாம் வந்துட்டு மேல் படிப்பு தொடரணும்னு நினைக்கிறீங்களோ, கவலைய விடுங்க. எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுங்க. உங்களோட மேல் படிப்ப கன்டின்யூ பண்ணுங்க. இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.